லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உழைக்கும் மக்களுக்கு கேடயமாய் வாழ்ந்திட்ட தலைவனுக்கு வீர வணக்கம், தலைவனுக்கு வீர வணக்கம். கருப்பு கோட்டு போட்ட கூட்டம், சமத்துவத்தின் உரிமை கூட்டம், சகோதரத்துவத்தின் உண்மை கூட்டம், நீதி கேட்டு போராடும், நீதி கேட்டு போராடும். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். நீதி கிடைக்கும் வரை விடமாட்டோம். உண்மையான குற்றவாளிகளை, உண்மையான குற்றவாளிகளை கைது செய், கைது செய். சமத்துவத்தின் தலைவரான, சமத்துவத்தின் தலைவரான ஆம்சாங் புகழ் வாங்கட்டும். தலைவரான, சகோதரத்துவத்தின் தலைவரான ஆம்சாங் புகழ் வாங்கட்டும். வாங்குக, வாங்குக, வாங்குகவே, வாங்குக, வாங்குக, வாங்குகவே. பாபா சாஹேப் அம்பேத்கரின், பாபா சாஹேப் அம்பேத்கரின் புகழ் இங்கு வாங்குகவே, புகழ் இங்கு வாங்குகவே. சமத்துவத்தின் உரிமை குரல், சகோதரத்துவத்தின் உரிமை குரல், ஆம்சாங்கின் கழக குரல், ஆம்சாங்கின் கழக குரல் தொடர்ந்து ஒலிக்கும், தொடர்ந்து ஒலிக்கும். ஆம்சாங்கின் கழக குரல் தொடர்ந்து ஒலிக்கும், தொடர்ந்து ஒலிக்கும். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். தமிழ்நாடு எங்கும் ஒலிக்கட்டும். ஜெய் பீம், ஜெய் பீம். தமிழ்நாடு எங்கும் ஒலிக்கட்டும். உறக்க சொல்வோம், உறக்க சொல்வோம். ஜெய் பீம் உறக்க சொல்வோம். ஜெய் பீம் உறக்க சொல்வோம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம். அவர்களே அப்படி சொன்னார்கள். அந்த நேரத்திலே ஆம்சாங் அவர்களை சந்தித்தோம். நீங்கள் இந்த கோரிக்கையின் பக்கம், இந்த எளிய மக்களின் பக்கம் நிற்பதாக செய்தி போனாலே ஆதிக்க கூட்டங்கள் எல்லாம் அடங்கி போவார்கள். வாளை கொஞ்சம் அப்படியே உள்ளே சொருகிக் கொள்வார்கள் என்று சொன்னோம். அவரும் எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார், வந்தார், பேசினார். இயக்கத்தோடு, போராட்டங்களோடு, எளிய மக்களோடு நிற்பார் என்று சொன்னார். அதனுடைய விளைவு 7800 பேர் தூய்மை பணியாளர்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி ஆம்சாங் அவருடைய ஒத்துழைப்பால் 48 கோடி ரூபாயை அவர்களுக்கு எண்ணி வைக்க வேண்டிய தேவை வந்தார். அப்போதே சொன்னார், அந்த எளிய மக்களோடு, தூய்மை பணியாளரோடு மாநகராட்சியுடைய கவுன்சிலராக இருந்த போது எப்படி இருந்தார் என்று. ஆனால் இந்த நேரத்திலே வேறொரு செய்தியை நான் இங்கு பரிமாறிக்கொண்டு வருகிறேன். நீதிமன்றங்கள் அவருடைய அணுகுமுறை அப்படி இருக்கின்றன. இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருந்தார். அவருடைய பெயர் மகராஜன். ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், நம் மக்கள், விவசாய கூலிகள், அவர்களை குடிசையிலே விட்டு கொளுத்திக் கொன்றான் கோபாலகிருஷ்ண நாடு என்ற கொடியவர். ஜாதி ஆதிக்க சக்தி. இந்த நீதிமன்றம் சொன்னது, அவர் கார் வைத்திருக்கிற மேட்டுக்குடி சீமான் சாரியால் பெரியவர், பணக்காரர், அவர் இந்த எளிய மக்களுடைய குடிசையை கொளுத்துவாரா என்று சொல்லி விடுதலை செய்தார்கள். வாழ்க்கை எதிரியின் ரத்தத்தில் கையை நினைக்காதவன் கம்யூனிஸ்ட் அல்ல என்ற நக்சல்பாரி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான், எங்களை போன்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை பதிலுக்கு பதிலாக வெட்டி சாய்த்தார்கள் என்று காவல்துறை வழக்கு தொடுப்பது. இன்று நீதிபதிகள், சென்னை உயர் நீதிமன்றத்திலே இருக்கிற நீதிபதிகள் ஆந்திராவிலே படிப்பவர்கள் எல்லாம் மோசடி தேர்வுகள் என்கிறார். ஆம்சாங்
நாம் மறக்க முடியாது. எளிய மக்கள், சாமானிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், காலகாலமாக சூரியனை சுழந்த மக்கள், அந்த மக்கள் அம்பேத்கரை பார்க்கிறார்கள். அவர் அணிந்திருக்கிற கோட்டை பார்க்கிறார்கள். அவர் கையிலே இருக்கிற அந்த அறிவியல் சட்டத்தை பார்க்கிறார்கள். நான் வழக்கறிஞராக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். அந்த எளிய மக்களுடைய கனவு, அந்த கனவு அந்த கனவு நனவாக ஆம்ஸ்ட்ராங் நின்றார். சென்னை தலைநகர் மண்டலம், இந்த தலைநகர் மண்டலம் இதை சுற்றி இருக்கிற பகுதியில் எல்லாம் ஒரு கட்டத்தில் ஜாதி ஆதிக்கம் தலையில் தாரிய போது தலித் மக்கள் எழுவதற்கு ஆம்ஸ்ட்ராங் நின்றார். பூவை மூர்த்தி நின்றார். பலர் போராடினார்கள். அந்த போராட்டத்திலே ஆதிக்க சக்தியுடைய கொடுவால் எம் மக்களுடைய தலையின் மீது இறங்கிய போது பாதுகாப்பு கேடயமாக தம்மை நிறுத்திக் கொண்டவர் ஆம்ஸ்ட்ராங். அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் விழுவதில்லை. அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். அதனால் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் மீண்டும் ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம் என்ற முழக்கம் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுகிறார்கள்? யாரெல்லாம் மக்களுக்காக போராடுகிறோமோ நாங்கள் எல்லாம் நக்சல்வாதி பாரம்பரியத்தில் வந்தவர்கள். சுலபமாக சொல்லுகிறார்கள், பயங்கரவாதிகள், பயங்கரவாதிகள், மாவோயிஸ்டுகள், தீவிரவாதிகள். ஆகவே கைது செய்யும், ப்ராசஸே பனிஷ்மெண்ட் ஆகு, பெயில் தராது, யூஏபிஏ சட்டம் போடு, வெளியேறு. இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார்கள்? சிந்தனை அளவில் சமூகத்துடைய சிவில் சமூகத்துடைய சிந்தனை அளவிலே நம்மை ரவுடிகளாக சித்தரிக்கிறார்கள், நம்மை கயர்களாக மோசடி பேரழிகளாக சித்தரிக்கிறார்கள். இந்த கதையாடலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று இந்த நேரத்திலே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் நம் மக்களுடைய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த சுற்று வட்டாரம் முழுவதும் இருக்கிற எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுடைய பாதுகாவலர் நிச்சயமாக நம்முடைய அன்பு அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த வேண்டும். அஞ்சலியோடு சேர்ந்து முழக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். முழக்கம் முடிஞ்சது. சமுதாய மானம் காக்க போராடி உயிர் நீத்த சமத்துவ போராளி வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ஜெய் பீம் என்ற கோஷத்தை தமிழகம் முழுக்க பறைசாற்றிய சமத்துவ தலைவருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். கடந்த 5/7/2024 அன்று பிஎஸ்பியினுடைய தமிழ்நாடு தலைவர் வழக்கறிஞர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலைக்கு நீதி கோரி, உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர இன்றைக்கு சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், நீளம் பண்பாட்டு மையம் சார்பிலே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும். உண்மை குற்றவாளிகளை இந்த வழக்கில் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையான நீதி விசாரணை எடுக்க வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாரோ, யார் சம்பந்தப்பட்டிருந்தாரோ அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என இங்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காவிடில் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என வழக்கறிஞர் சமூகத்தின் சார்பிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது தேவையில்லாம இந்த 6 நாளா அவரை சமூக விரோதியா சித்தரிக்கிறாங்க. பத்திரிகையாளர் உங்ககிட்ட அவர் மீது ஒரு வழக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நம்முடைய அர்ஜுன் அவர்கள் சொன்னதை போல ஒரு வழக்கு இருந்தா கூட ஒரு முதலமைச்சர் புரோட்டோகால்ல இருக்கிற முதலமைச்சர் வீட்டுக்கு போய் சந்திக்க மாட்டார். ஆகவே அவர் மீது வருகின்ற அவதூறுகளை அவர்கள் கூர்ந்து நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டே வருகிறோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்திற்கு தமிழ்நாடு இப்போ நடக்க இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத
அதுக்கு தான் சிறப்பு சட்டம் வேணும்னு நாங்க கேட்கிறோம். சிறப்பு சட்டம் சீக்கிரம் ஏற்றுவாங்க என்று நாங்க நினைக்கிறோம். கேள்வி கேட்ட மாதிரியும் தெரியல. ரஞ்சித் அவர்கள் முன்வச்ச 7 கேள்வியில கூட ரஞ்சித் அதாவது திருமாவளவன் அவர்கள் ஒரு கேள்வி கூட முக ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்கல. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு போராட்டம். இதில் அரசியல் கலக்க வேண்டாம். நாம் எல்லாம் நம்முடைய தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். அரசியல் இங்கு வேண்டாம். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.